ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சு அடுத்தது எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கிறது தான். அது நீங்கள் திங்கிங்கில் இருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் அது தானே. 12th முடித்து என்ன படிக்கலாம், என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி பல சிந்தனைகள் வரலாம். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம பையனை என்ன படிக்க வைக்கலாம், என்ன ஆக்கலாம், இன்ஜினியரிங் போகலாமா, மெடிக்கல் போகலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா, இல்லை எந்த துறைக்கு போனால் என் பையனுக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பல டவுட்டுகள் இருக்கும். ஸோ அதனால் டவுட் கிளியரன்ஸ் மட்டும் இல்லை, இந்த கவுன்சிலிங் சம்மந்தம், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங், இல்லை ஏதாவது ஒரு நீட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ், இல்லை விஐடி, அமிர்தா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எது வேணாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே நம்ம புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன குரூப் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2024க்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பு அதுக்கு மட்டுமாங்க சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கரியர் கைடன்ஸும் பேராமெடிக்கல்லேருந்து டிஎன்ஏ 2024, டேனுவாஸு, டிஎன்காசா எல்லாத்துக்குமே யாராக இருந்தாலும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டி குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், சாரி, ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது வச்சுக்கோங்க. அண்ட் என்னடா அது தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2024 ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிக்க போகுது. எப்போ சார் ஆரம்பிக்க போகுது, டேட்டு எப்போ அப்படின்னா மே மாதம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, டென்டேட்டிவ் டேட் அப்படிங்கிறது கூட இன்னும் வரல. மே மாதத்தில் தான் எப்போவுமே வரும். ஜூனில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிரும். மே மாதத்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த ஒரு மாதம் இருக்குது. நீங்கள் ரொம்பவே கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் அது. ஸோ ஒரு மாதம் போதுமான்னு கேட்டால் ஒரு மாதம் போதும், சரிங்களா? காலேஜ் போய் நீங்கள் விசாரிக்கலாம், என்ன மாதிரி காலேஜ், எப்படிப்பட்ட காலேஜ், பிளேஸ்மெண்ட் எப்படி, டீச்சர்ஸ் எப்படி, ஸ்டாஃப்ஸ் எப்படி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி, ஹாஸ்டல் எப்படின்னு சொல்லி நம்ம போய் கூட விசாரிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன, சரிங்களா? சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாத்துக்குமே உங்கள் மார்க் அதாவது ரிசல்ட் என்னமோ மே 5ஆம் தேதி தான் வருது, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இப்போவே உங்களுக்கு ஒரு கட் ஆஃப், ஒரு அசம்ஷன் தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில் தோராயமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 75 மார்க் பக்கம் அதிக பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது சராசரினா ஆவரேஜாக 75 மார்க் அசால்ட்டாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 70க்கு கீழே ஆவரேஜாக நிறைய பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100க்கு சொல்கிறேன், 90. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே 90 மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த தடவை மேக்ஸில் 80 above ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா எல்லாமே இதில் பார்த்துடலாம். அண்ட் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன, நம்ம இன்ஜினியரிங் போகிறதுக்கு எது சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷமாக இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறேன். கெமிஸ்ட்ரியில் 75 மார்க், ஓகே. 75 மார்க்கை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுடைய டிஎன்ஏ கட் ஆஃப், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கட் ஆஃப் 37.4. இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகிறது. இப்போ இன்ஜினியரிங் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனாலே பெரிய பெரிய காலேஜில் அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறது நல்லது தான். சில சலுகைகள் கவர்மெண்ட் சலுகைகளில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கட் ஆஃப்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 35. அடுத்து மேக்ஸில் 100க்கு 90 வச்சுக்கலாம். 90 அப்படியே போட்டுருங்க. அப்போ இதை ப்ளஸ் பண்ணால் 162.5, 200க்கு 162.5 கட் ஆஃப் உங்களோடது. இதுதான் ஆவரேஜ் இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃபாக இருக்கக்கூடும். அதிகமாகாது. கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஆனால் ரொம்ப கம்மியாகாது. போன வருஷத்தோட ஒரு 5 மார்க் தான், அந்த மாதிரி தான் கம்மியாகும். ஆனால் இந்த வருஷம் இந்த ஃபிசிக்ஸில் ஒரு தாக்கம் உண்டாச்சு இல்லையா, அது இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இந்த மார்க் தான் எல்லோரும் எடுத்திருப்பாங்க. நீங்கள் மட்டும் கம்மியாகலைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்கள் தமிழ்நாட்டை எல்லா மாணவர்களும் கம்மியாக இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் சென்டம் எடுத்துருவேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 95, அது யாரோ ஒருத்தர். இப்போ உதாரணம் நான் காட்டுறேன், சரிங்களா? இப்போ போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 எடுத்திங்கன்னா எபோவ் 190க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, நான் தோராயமாக அப்ராக்சிமேட்டட் டேட்டா சொல்கிறேன், 15,000 மெம்பர்ஸ் பேர் எடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிஷன் அதிகமாக இருந்த ஒரு இது, சரிங்களா, காலகட்டம். அது இந்த வருஷமும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும்.
180 above அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்டு 1க்கு மேலே, அதாவது போன வருஷம் ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, 3 ரவுண்டு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். 180 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரவுண்டு மாதிரி கருதுனாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்தாலும் காலேஜ் கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டால் செகண்ட் ரவுண்டில் தான் அம்சமாக கிடைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டோட. அதெல்லாம் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். 180 above எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 to 25,000க்கு மேலே, சரிங்களா. அட் 170 above எடுத்தவங்கன்னா ஏராளம் பேர் போன வருஷம். ஸோ இப்போ இந்த வருஷம் இந்த டேட்டா படி பார்த்தா இந்த வருஷம் இந்த மார்க் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. அது எவ்வளோ பேருன்னு என்னால் கணிக்க முடியல. கரெக்டான டேட்டா கிடச்சோன்னு நான் சொல்கிறேன். சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 160. இந்த வருஷம் இந்த 160ங்கிற இந்த கட் ஆஃப் வந்து நிறைய பேர் எடுக்க போகிறாங்க. 160 இல்லைங்க, 150, 155, 160. ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸில் மார்க் கம்மியாச்சு, கெமிஸ்ட்ரியில் மார்க் விட்டன்ட்டு கவலைப்படாதீங்க. மேக்ஸில் 90 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா சேஃபு, மேக்ஸில் 85+ எடுத்துருந்தீங்கன்னா சேஃபு. இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன? 155 to 160. பயப்படணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இதுதான் உண்மை. இந்த டேட்டா எங்கே சார் எடுத்தீங்க, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டேட்டா கூட கம்பேர் பண்ணது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அந்த டெமோவை. ஐ மீன் ஒரு மாதத்தில் உங்களுக்கு தெரிய தானே போகுது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். நீங்கள் உங்கள் கட் ஆஃப் எல்லாருமே வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி பல வீடியோ கரியர் கைடன்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ TNEA 2024 சூடு பிடிக்க போகுது. கிட்டத்தட்ட 460 காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakh சீட்ஸ் வந்து இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாலே அப்ளை பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம், கவுன்சிலிங்கில் வந்து சந்திப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இது பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய காலேஜ் கிடைக்காது, PHG மாதிரி பெரிய காலேஜ் கிடைக்காதுன்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. கிடைக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. கோர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்குது, பார்த்துக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் கம்மியாகலை, எல்லாத்துக்குமே கம்மியாக இருக்கும். தேங்க்யூ.